Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6 ஆண்டு கழிய போகின்றது. 6th year today anniversary. ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி இந்த சர்ச் ஆனது 6 ஆண்டுகள் கழிந்து 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி தொடங்கி 6 வருடம் கழிய போகின்றது. அப்படியாக கர்த்தர் இந்நாள் வரை காத்து வழி நடத்தியதற்காக நன்றியோடு துதித்து அவரை நாம் ஆராதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அனைவரும் இங்கே கூடி வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்றைய நாளில் நாம் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6ஆம் ஆண்டு தொடங்கி முடிந்து 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகும் இந்த ஃபெஸ்டிவல் ஆனிவர்சரியை நாம் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஆரம்பிப்போமாக. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை காத்து வழிநடத்துகின்றார். இந்த 6 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றது. எனக்கு எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். மட்டும் என்னை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இனியும் என்னை காத்து வழிநடத்துவார். அப்படியாக உங்கள் அனைவரையும் கர்த்தர் வழிநடத்துவார். எப்படி வழிநடத்துவார்? நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை கூப்பிட வேண்டும். 2-3 நிமிடம் உங்கள் கனவை பாதித்து கூப்பிட்டு பாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டவருடைய கூடாரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். எந்த விதத்திலும் சிந்தனைகள் இருக்கக்கூடாது. நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சிந்தித்து செயல்பட்டு ஆண்டவரை உற்சாகத்தோடு கூப்பிடுங்கள். எந்த சிந்தனையிலும் மனதிலும் மைண்டிலும் இருக்கக்கூடாது. உற்சாகத்தோடு கேட்டு பலன் பெறுங்கள். ஆண்டவரை கூப்பிடுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அவரிடத்தில் கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார், மனிதர்கள் அல்ல. அப்படியாக நாம் குறித்து பாடுவோமாக. Oh
இந்த வார்த்தையானது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை எத்தனை பேர் படித்து பயன்பெறுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுக் கொண்டிருக்கின்றேன். சில பேர் படிக்கின்றார்கள், சில பேர் ஏனோ தானோ என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையாக படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம பைபிள் எடுக்கிறோம், மொபைல்ல யூடியூப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அது இது விளையாட்டல்ல. நாம் அனைவரும் 2-3 வார்த்தையாவது தினந்தோறும் படித்து பயன்பெறலாம். நீங்கள் சாப்டரா படிக்க வேண்டாம். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நியூ டெஸ்டமெண்ட் படிக்கிறது அந்த இது இல்லை, யாரும் உங்களுக்கு வற்புறுத்துவதில்லை. ஆனால் நம்முடைய வேலைகளை நிமித்தம் நாம் ஆண்டவரிடத்தில் 2-3 நிமிடமாவது ஜெபித்து பயன்பெற வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இந்த திருவிவிலியத்தின் வார்த்தையானது எங்கும் கிடையாது, திருவிவிலியத்தில் மட்டும் உள்ளது. அந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது கொடுப்பது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மனுஷன் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நாம ஏதோ ஒண்ணு பேசுவோம், அந்த இடத்துல ஏதோ இடையில பிரச்சனைகள் இருக்கும். அதை இருவரும் நமக்கு முரண்பாடுகள் வரும். அந்த பேச்சு நிறைய பேர் பாசத்தோடு பேசுறோம், அந்த பாசத்தில் கோபமும் வரும். ஆனாலும் நாம் அதை பேசும் பொழுது ஈகோவா எடுத்துக்கொள்ளாமல் அந்த வார்த்தைகளை நமக்கு உபயோகமா இருந்தால் அதை நாம் உற்சாகத்தோடு கேட்போம். அது அந்த வார்த்தைகள் உபயோகம் இல்லை, அது தேவையில்லாத வார்த்தை, நீ பேசாத, எனக்கு அது பிடிக்காது என்றால் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க வேண்டும். மன்னிப்புதான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக சிறந்தது. ஏதோ ஒரு வார்த்தைகளை கொடுத்து விட்டோம், ஏதோ ஒரு தவறான வேலைகளை செய்து விட்டோம், ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அனைத்தையும் அந்த செயல்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை மனிதனுக்கு வேண்டும். அதுவும் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய ஊழியக்கார பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். ஈகோ இருக்கக்கூடாது. சில நிமிடங்கள் இருக்கும், அதை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மனிதனிடத்தில் ஒப்படைத்தால் முன்னொன்று பிறமொன்று பேசுவார்கள். ஆனாலும் யாரிடத்தில் அந்த வார்த்தைகளை கொடுத்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், யாரிடத்தில் அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டால் நமக்கு மனது தெம்பு இருக்கும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நிறைய வார்த்தைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கசடுகள் எல்லாம் அடிகளுக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன். யோவான் 14:14 என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நாமத்தை நாவினால் உச்சரியுங்கள். நான் எனக்கு 2-3 மாதங்களாக பிரச்சனைகள், ஆனாலும் நான் கர்த்தரிடத்தில் வார்த்தையை கொடுத்தேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று பதிலளித்தவர் நீர் அல்லவோ? அப்படியாக உன் நாமத்தினால் கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரட்டிப்பான காரியங்களை வாக்கிய பண்ணவர் நீர் ஒருவர் மாத்திரம் மனிதர்கள் அல்ல. அப்படியாக அந்தவரே என் நாமத்தினால், உங்கள் நாமத்தினால் நாங்கள் கூப்பிடுகிறோம். நீங்கள் அந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாவினால் உச்சரியுங்கள், தினந்தோறும் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னிடத்தில் இருக்கும் அசுத்தாவிகள், அசுத்த கிருமிகள் அத்தனையும் அகன்று போகட்டும், அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும் என்று நாவினால் உச்சரியுங்கள் இந்த வார்த்தைகளை. என் நாமத்தினால் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். நாம் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக் கூடாது? கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பலவீனமாக இருக்கின்றேன், உடல் சோர்வாக இருக்கின்றேன், உடலில் பல ஸ்பேர் பார்ட்ஸ்கள் டேமேஜாக இருக்கின்றன, அதை நீர் தொட்டு உன் தழும்புகளால் தொட்டு சுகமளிக்க முதானைப்பட்ட கரம் உச்சந்தலிலிருந்து உள்ளம் காலை வரை ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று ஜெபியுங்கள். நான் இப்பொழுது நீங்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இருக்கின்றீர்கள். நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றேன். மனதையும் இடத்தையும் வேறு பக்கம் சிதறடிக்காதீர்கள். உள்ளத்தினாலத்திலிருந்து கூப்பிடுங்கள். இப்பொழுது நீங்கள் என்னென்ன நினைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றதோ கூப்பிடுங்கள். ஆண்டவரிடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ இப்பொழுது கூப்பிடுங்கள். மனதை வேறிடத்தில் சிந்திக்க கூடாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுப்பா என் நாமத்தினால் நீங்கள் அழைக்கின்றேன், கூப்பிடுகிறேன். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கண்களை மூடி ஜெபியுங்கள். உங்கள் தேவைகள் என்னவென்று ஆண்டவரிடத்தில் கூப்பிடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6ஆம் ஆண்டு முடிந்து 7ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம். நன்றி செலுத்துகின்றோம். அப்படியான இதோ உம்முடைய கூடாரத்தில் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை இந்த நேரத்தில் உம்முடைய அழகான கண்களால் ஏறெடுத்து பாருங்கள் தகப்பனே. அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போது பாருங்கள் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அத்தனையும் அவர்கள் உம்மிடத்தில் சொல்லுகின்றார்கள். கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். அப்படியாக தகப்பனே, இதோ இந்த கூடாரத்தை உம்முடைய பிள்ளைகளை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நீர் செவி கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்த பலனை தருபவர் நீர் ஒருவர் மாத்திரம், மனிதர்கள் அல்ல. அப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்த்துவீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்த்துவது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நிறைவேறும். அவர்களின் ஒவ்வொருவரையும் இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ அந்த நோய்கள் எல்லாம் தள்ளுவங்களால் தொட்டு சுகமடைங்க. முதானிப்பட்ட கரம் இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கட்டும். ராஜா இறங்கட்டும். அப்படியாக அவர்கள் தேவைகள் என்னென்னவோ உமக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கூப்பிடுங்கள் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளே. இந்த வீட்டில் கூட ஆண்டவருடைய கூடாரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார். கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள், கூப்பிட்டு பாருங்கள். இன்றைய நாள் இந்த நேரத்தில் கூப்பிட்டு பாருங்கள். நீங்க யாராவது எனக்கு போன் பண்ணுவீங்க சிஸ்டர், நீங்க போன் பிரேயர் பண்ணது எங்களுக்கு தகுந்த பலன் ஆண்டவர் கொடுத்தார் என்று யாராவது ஒருத்தர் சொல்வீர்கள். நான் இதை நம்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடார். ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு சாட்சி நான் தானா? வேறு யாரும் இல்லை, நான் தானா? என்னுடைய கணவர் இறந்து 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு நான் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு இருப்பது என் கணவரோடு இல்லை, என் குடும்பத்தோடு இல்லை, என் மாமியார் குடும்பத்தோடு இல்லை, என்னுடைய தாயோட குடும்பத்தில் இல்லை. நான் ஆண்டவருடைய வீட்டில் இருக்கின்றேன். எனக்கு எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், மனிதனுடைய பில்லி சூரிய கட்டுகள், மாய மந்திரங்கள், அசுத்த ஆவிகள், அசுத்த கிரைகள் அனைத்தும் எனக்கு நேர்ந்தது. என் ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 31:6 வாசித்து பாருங்கள். பயப்படாத மகளே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ எதை குறித்தும் திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருப்பார். அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் என்னை இதோ இந்த 6ஆம் ஆண்டு ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்தார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த நோய்கள் எனக்கு வந்தாலும் ஆண்டவரை நான் கரம் பிடித்தேன். இன்னையும் நான் சாகும் வரை கடந்திருப்பவன். ஆனால் ஆண்டவரை ஒரு முறை அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நீங்கள் ஒருவரும் கைவிட மாட்டீங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த அன்பில் பிணைக்குவார்கள். அது உண்மையான அன்பு. முதல் காதல் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் அந்த அன்பை பிணைக்கின்றார்களோ அதை விட தாண்டி மிகவும் உயரமானது அந்த அன்பு ஆண்டவரின் அன்பு. நாம் மனிதனிடத்தில் உண்மையான அன்பை செலுத்தக்கூடாது. இது நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்கிறேன். உங்களுடைய உண்மையான அன்பை மனிதனிடத்தில் செலுத்தாதீர்கள். உங்களுடைய உண்மையான அன்பை ஆண்டவரிடத்தில் செல்லுங்கள். அந்த அன்பு ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பில் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நம்மை புறம் ஒன்று மகம் ஒன்று பேசினாலும் நமக்கு எதுவும்
நெருங்காது நேராது. எந்த மனிதர்கள் பில்லி சூனியம் கட்டுகள் மாய மந்திரங்கள் அசுத்தாவின் அஸ்தகிகள் நமக்கு போட்டாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அதிலிருந்து நம்மை வெளியேற்றுவார். எனக்கு நேர்ந்தது உங்களுக்கு நேரக்கூடாது என்பதற்காக நான் ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்கள். எப்படி கூப்பிட வேண்டும்? உங்கள் கதவை தாளிட்டு கூப்பிடுங்கள். நான் 24 வருஷம் கூப்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை 2-3 நிமிடம் கூப்பிடுங்கள். வார்த்தைகள் 2-3 வார்த்தைகளை எடுத்து பயின்றுங்கள். நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அன்றைய நாள் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த கோணத்தில் போனாலும் சரி, எந்த வழியில் வந்தாலும் சரி, நீங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஆண்டவரை 2 நிமிடம் கூப்பிட்டு போங்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் வெளியில் செல்கிறேன். என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதி. நான் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் யாருடன் பேசி இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நீர்தானே எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையால் என்னை தாங்கி வழி நடத்துங்கப்பா. முதலத்த கோட்டையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. கண்ணின் மணி போல் என்னை காத்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறேன், கட்டளையிடுகிறேன். இதை நான் சொல்வது தினந்தோறும். இதை நீங்களும் வார்த்தைகளை சொல்லி பயன் பெறுங்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தூசி போல ஆண்டவர் உங்களை அதிலிருந்து மீட்டு உங்களை வழி நடத்துவார். அப்படியா இந்த நாளில் இந்த ரிவைவல் ஆகஸ்ட் மினிஸ்ட்ரி 6 ஆண்டு கழிந்து 7ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கின்றன. ஆண்டவரிடத்தில் நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய துக்க நேரத்தில் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல், வீட்டில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வேலை பிரச்சனை, அத்தனையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு கூப்பிடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அவர் திருப்தியில் காண்பார். நான் அழுவது உண்டு. எந்த நேரத்தில் மனிதர்களிடத்தில் அழமாட்டேன், ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் அழுவேன். அது இரவு நேரத்தில். அந்த இரவு நேரத்தில் எப்படி என்னை ஆண்டவர் என்னை எழுப்புகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நான் கூப்பிடும் பொழுது கண்ணீரோடு நான் கூப்பிடுவேன். ஆனால் வெளியில் நான் சிரிச்சு மகிழ்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் மனிதனிடத்தில் சொல்வது அவ்வளவு நல்லதல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் என் வார்த்தைகளை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அவர்களிடத்தில் நான் வார்த்தைகளை கொடுப்பேன். அப்படியாக நீங்களும் சரி, உங்களுடைய கஷ்ட துன்பங்களில், உங்களுடைய கவலைகளை, பிரச்சனைகளை அதிக ஜனகத்தில் கூப்பிட வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்களுக்கு யார் ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அவர்களிடத்தில் உங்கள் வார்த்தையை, உங்கள் கஷ்டங்களை, உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சந்தோஷம் வந்தாலும், எந்த துன்பமும் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லையா? கர்த்தர் கொடுப்பார். எந்த ரூபத்தில் ஆண்டு கொடுப்பார், ஆண்டவர் அனுப்பி வைப்பார். அதுதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை இருக்க பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரை முழு மனதோடு நம்பி வாழுங்கள். அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும். எப்படி ஒரு நான்வெஜ் வச்சு சாப்பிடுகிறோமோ அந்த நாக்கு எப்படி ருசிக்கும், திணிப்பு, சுவைப்பு எப்படி இருக்கின்றதோ அதை விட அதிகமாக நாம் ஆண்டவரை ருசிக்கும் பொழுது, அவரை ரசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்ப்பார். இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவர் இனி என்னுடைய பிள்ளை, இவள் பசாசனுடைய பிள்ளை அல்ல. இவள் இனி என்னுடைய குடும்ப பிள்ளை, இவள் பசாசனுடைய குடும்ப பிள்ளை அல்ல என்று கர்த்தர் சொல்லுவார். அதனால் நீங்கள் நம்பலாம்,
ஏன் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவோ பிரச்சனைகள்? நான் ஆண்டவரை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. எப்படி பலன் இல்லாமல் போகும்? நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறீர்களா? கூப்பிடும் பொழுது கர்த்தரை மாத்திரம் கூப்பிட வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா? நீங்கள் பேசும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ஜெபத்திற்கு பலன் கிடையாது. நான் இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பலனும் இல்லை. நீங்க சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு 2 மாதங்களாக முட்டியில் அடிபட்டன, நான் எந்த மருத்துவமனைக்கும் செல்லவில்லை, நான் ஆண்டவரை கண்ணீரோடு இருக பிடித்தேன். ஏன் ஏசப்பா, ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா? நான் பசாசுடைய பிள்ளையா? நான் 4 வருடமாக தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், யாருடைய தயவும் இல்லாமல் நீர் இருக்கின்றதற்காக. அப்படியாக எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் அழுத்தது உண்டு, புலம்பெயர்ந்து உண்டு, நான் வெளியே புலம்பெயவில்லை, அழுவதுமில்லை, கர்த்தரிடத்தில் மாத்திரம் அழுவது உண்டு. என்னை கர்த்தர் மருத்துவமனைக்கு செல்லாமல் என்னை காத்து வழிநடத்தி இதோ இன்றைய நாளில் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6 ஆண்டு கழித்து 7ஆம் ஆண்டில் என்னை அடியெடுத்துவதற்காக இன்றைய நாளில் நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் தேவைகளை ஆண்டவரிடத்தில் நான் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இரட்டிப்பாக கொடுப்பார், இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் கேளுங்கள். உங்களுடைய நோய்களிலும் சரி, கவலைகளிலும் சரி, வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுவும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி பிறகு ஆண்டவரை வார்த்தைக்கு கடந்து சென்றோம்.
யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையானது கதை அல்ல, பிலிம் ஸ்டோரி கதை அல்ல, கதை புத்தகங்கள் அல்ல, கவிதைகள் எழுதுவதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை யாரெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெறுகின்றீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நேரத்தில் பாஸ்டர் ஸ்டார் அவர்களை நான் அவரோடு மதிப்பிட்டேன். அவருடைய வார்த்தைகளை இப்போது
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Check out. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Revival Harvest Ministry 7th anniversary-க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 6 ஆண்டுகள் சகோதரி ராணி அவர்களோடு கூட இந்த ஊழியத்தில் தேவன் துணையாக இருந்து நடத்தி வந்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை புகழும்படியாக, ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எந்த விதத்திலும் தகுதி இல்லாத என்னை உங்கள் மத்தியிலே மீண்டும் தேவனுடைய செய்தி கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் மற்றும் விசுவாசிகள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரி ராணி என்னை இந்த நாளில் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்தபடினாலே அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய செய்தியை நாம் சுருக்கமாக தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். Romans chapter 1 and verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும், தேவனை அறிந்தவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற நாம் நம்முடைய அன்றாட ஜீவியத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அன்றாடம் அவரை நினைத்து தேவன் நம்மை அதிசயமாக பிரமிக்கத்தக்க, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். சிருஷ்டிப்பிலேயே அதிசயமான ஒரு சிருஷ்டிப்பு மனுஷனுடைய சிருஷ்டிப்பு தான். தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்வதென்றால் அவருக்கு
நன்றி செலுத்துவது. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது அவனுடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளும் தேவனை நாம் மறக்கவே கூடாது. அதிகாலையில் எழுந்த உடனே நாம் தேவனை தேடி தேவனுடைய முகத்தை தரிசித்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இன்னொரு நாளை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சுகபலத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், படிப்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதுவே உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனை நினைக்காம, தேவனை மகிமைப்படுத்தாம, அவருக்கு நன்றி செலுத்தாம வாழ்ந்தார் என்னாகும்? சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். வீணான சிந்தனைகளை சிந்தித்து சிந்தித்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக போக வேண்டும். உணர்வில்லாதவர்களாக மாறக்கூடும். அந்த இருதயம் இருளடைந்ததாக காணப்படும். ஒரு மனுஷனுடைய இருதயம் இருள் நிறைந்ததாக இருந்தால் அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அது அழிவுக்கு ஏதுவாக இருக்கும். இருள் இல்லாத, இருள் நிறைந்த ஒரு ஜீவியம் தடுமாற்றத்துக்குரியது. போகிற பாதை என்னதென்றதை அறிய முடியாத ஒரு நிலவரம். ஆகவே தேவன் இல்லாத ஜீவியம், தேவனை தேடாத ஒரு ஜீவியம், அது இருள் சூழ்ந்த ஜீவியம், அது அழிவுக்கு ஏதுவான ஒரு ஜீவியம், அது துக்கத்துக்குரிய ஒரு ஜீவியமாகும். தேவனால் உண்டாக்கப்பட்ட நாம் தேவனை தேட வேண்டும். உங்களையும் என்னையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறார். தேவன் மண்ணெடுத்து மனுஷனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சுவாசம், அந்த உயிர் மூச்சு, அது தேவனுடையது. அது தேவனுக்கு சொந்தமானது. மண்ணெடுத்து நம்மை தேவன் உண்டாக்கினார். நாம் மறுபடியும் மரித்து மண்ணுக்கு போகிறோம். நம்முடைய ஆவி அதை தந்த தேவனிடத்திலே திரும்புகிறது. நீங்களும் நானும் தேவனாலும் உண்டாக்கப்பட்டவர்கள். நமக்குள்ள இருக்கிற உயிர் ஆவி தேவனுக்கு சொந்தமானது. ஆதலால் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நன்றியாய் ஜீவிக்க வேண்டும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாமும் அப்படித்தானே விரும்புகிறோம். மனுஷர்கள் நமக்கு நன்றியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடிக்கு பேசுகிறோம். யாராவது நாம் செய்த நன்மையை நினைக்காவிட்டால் அவர்களை சொல்லுவோம், நன்றி கெட்டவன் என்று சொல்லுவோம். தேவனும் நம்மிடத்திலே நன்றி எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவனாலே தானே நாம் உண்டாக்கப்பட்டோமே தவிர தானாகவே உருவாகவில்லை. ஒரு சயின்டிஸ்ட் எப்படியாக சொன்னார், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தார். அது உண்மை என்று சொன்னால் அவன் ஒரு குரங்கை கல்யாணம் பண்ணி குரங்க பிள்ளையை பெற்றிருப்பான். அது செய்தானா? அவன் சொன்னது உண்மையா இருந்தா அவன் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் வாழ்ந்திருக்க கூடாது. குரங்கெல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கு? மரத்துல வாழ்ந்துட்டு. அவன் போய் மரத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு சிலர் குரங்கெல்லாம் கூட வீட்டுல வச்சு வளர்க்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த குரங்கு மனுஷனா மாறல.
அது போய் அந்த விஞ்ஞானி சொன்னது போய். நீங்களும் நானும் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர் இல்லாம நாம் இல்லை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மனுஷனுக்கு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு இல்லாமல் நமக்கு வழி இல்லை, சத்தியம் இல்லை, ஜீவனும் இல்லை. மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்றால், நாம் வாழ்ந்து மரித்த பின்பும் நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. சரீரம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா மரித்து போகிறதில்லை. அது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நித்திய ஜீவன் நானே என்று சொன்னார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் பல தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கலாம். 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு தேவர்கள் இல்லை. தேவன் என்று சொன்னால் ஒருவர் தான். அதை உங்களுக்கு இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் செய்துட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். என்ன சொல்றீங்க? கடவுளுங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்றதில்ல யாரு. என்ன சொல்றீங்க? கடவுள் பார்த்துக்குவார். பாருங்க, உங்களை அறியாமையே நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் ஒருவர் என்று நீங்களே சொல்றீர்கள். அதுதான் உண்மை. எப்படி தகப்பன் ஒருவரோ அதுபோல தெய்வமும் ஒருவர் தான். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தைரியமாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களுக்கு என்ன கிடையாது? வழி கிடையாது, சத்தியம் கிடையாது, ஜீவன் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, நித்திய வாழ்வு கிடையாது, பரலோகம் கிடையாது என்று ஆணிதரமாக அவர் பேசியிருக்கிறார். அதனால தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனை விட்டு தேவனை மறந்து தேவனுக்கு தூரமாக இருக்கக்கூடாது. தேவனோடு இருக்க வேண்டும், தேவனுக்காக இருக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், எல்லா விதத்திலையும் நமக்கு அவர் சகாயம் செய்கிறவர். சங்கீதம் 73:28 வசனம். Psalm 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரிகளிலெல்லாம் சொல்லியிருக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். தேவனை விட்டு தூரமா போகிறது நமக்கு நல்லதல்ல. ஆகவே உங்களை ஒருவர் உண்டாக்கி இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை அண்டி வாழ்வோ, அவரை நெருங்கி வாழ்வோ, இதுதான் அவருடைய மனதின் விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கோ மனசு இருக்கு. என்னங்க? ஆண்டவருக்கு மனசு. அவருடைய மனதின் விருப்பம் என்ன தெரியுங்களா? அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷர் அவரை நெருங்கி வாழ வேண்டும். ஒருவேளை நேற்று எப்படி ஜீவித்தீங்களோ, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். உங்களை உண்டாக்கின தேவன்
வாழ அவர் விரும்புகிறார். அதனாலே அவரை நெருங்கி நாம் ஜீவிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். மனுஷர்களா இருக்கிற நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும், தேவனிடத்திலே நெருங்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மிடத்திலே நெருங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரிடத்துல நெருங்குகிறார் தெரியுங்களா? தம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுங்களா? அவரை யார் தேடுறாங்களோ, தேவனை யார் தேடுறாங்களோ அவர்களிடத்திலே அவர் சேருகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடனே தேட வேண்டும். அதிகாலையில யார் எழுந்து அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவனை பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கா? கடவுளை பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கா? அவர் வேறு யாரும் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அவரை ஆசையாய் தேடும் போது நமக்கு அவர் தரிசனம் கொடுக்காம அவர் யாருக்கு கொடுப்பார்? அவர் அதிகாலையில எழுந்து அவரை தேடுவோம். 3 மணி 4 மணி நேரத்திலே எழுந்து தேவனை தேடுவோம். அலாரம் வைத்து அந்த நேரங்களில் எழுப்பி ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவருக்கு ஒரு துதி பாடலை பாடுவோம். ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம். அவருக்கு ஒரு ஆராதனையை செய்வோம். உங்களையும் என்னையும் தேவன் இந்த நாள் வரையில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் கூட மரித்து போனார்களே, எவ்வளவு சிறு பிள்ளைகள், எவ்வளவு வாலிபர்கள் மரித்து போனார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்கு நன்றி செலுத்தி, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில நம்மை நடக்க அவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நடமாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சாட்சிகளாக நடமாடுவோம், நன்மைகளை செய்வோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நாம் வழிநடத்துவோம். ஜீவனுள்ள மேதேவனை அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். சங்கீதம் 105 3வது வசனம் 4வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. யாருடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மனசு சரியில்லைங்க, நான் தனிமையில இருக்கிறது போல இருக்கு, எல்லாரும் இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கு, நான் துக்கத்தோட தான் இருக்கிறேன், நான் கவலையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு அவங்க இல்லை இவங்க இல்லை. நீங்க தேவனை தேடி பாருங்க, உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியால நிறையும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. யார் இருந்தாலும், யார் இல்லாவிட்டாலும், எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தேவனை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷம் தேவன் நமக்கு தருகிற சந்தோஷம், தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். நம்ம தொடர்ந்து வாழ வேண்டுமானால் நமக்கு கர்த்தருடைய வல்லமை தேவை. ஏனென்றால் நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரம். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பலவீனப்படும். அதனால நீங்களும்
நானும் என்ன செய்யணும்னா தேவனுடைய வல்லமையை நாட வேண்டும். அன்றாடம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது அவர் நம்மை அவருடைய வல்லமையால் நிரப்புகிறார், அவருடைய பலத்தால் நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார், அவருடைய கிருபையால் நம்மை நிரப்புகிறார். தேவன் இல்லாம இந்த உலகத்திலே ஒரு வினாடி கூட, ஒரு சனம் கூட நாம் ஜீவிக்கவே முடியாது. 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் இருக்கு. நானும் எத்தனையோ புஸ்தகங்களை வாசித்து இருக்கிறேன், மற்ற மதத்தின் புஸ்தகங்கள் எல்லாம் கூட வாசித்திருக்கிறேன். ஒரு சரித்திர புஸ்தகங்களாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஜெனரல் நாலேஜ் இருக்கக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள் அதுல இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் பைபிளில் மாத்திரம்தான் வார்த்தைகளிலே, வசனங்களிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை யார் கேட்டாலும், பைபிள்ல இருக்கிற வசனங்களை யார் கேட்டாலும் அவருடைய ஜீவியத்துல ஒரு மாறுதல் உண்டாகும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் ஒரு புது ஜீவியம் ஆரம்பமாகும். எனக்கு இனி வாழ்க்கையே இல்லை, இனி நான் வாழ முடியாது என்று நம்பிக்கை அற்ற நிலவரத்தில் இருக்கிற மனிதனுக்கு கூட தேவனுடைய வார்த்தை, வசனம் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே பைபிள் இருக்கிற வசனங்கள் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகள். ஆவியும் ஜீவனும் நிறைந்ததாக இருக்கிறது. அவைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவைகளை விசுவாசிக்கிறார்களோ, கை கொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ள அந்த வசனங்கள் கிரியை செய்யும். அவருடைய ஜீவியத்தில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும். இது எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்று சொல்கிற மனிதன் கூட அவன் தொடர்ந்து வாழ விரும்புவான். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற புது வாழ்வாக இருக்கிறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அவன் காதலித்த பெண் அவனை கைவிட்டு போனதுனால அவன் தற்கொலை செய்து செத்து போக வேண்டும் என்று நினைத்து அவன் ஒரு ரயில்வே டிராக்கை பார்த்து போய் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் எங்களுடைய சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி அவனை சந்தித்து அவனோடு பேசி அவனுடைய காரியத்தை கேட்டு அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவனை சபைக்கு அழைத்து வந்தார்கள். அவனுக்கு நான் அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை, சந்தோஷத்தை, புது வாழ்வை உண்டு பண்ணுகிற வசனத்தை அவனுக்கு சொன்னேன். அவனுடைய சிந்தனையில ஒரு மாறுதல் உண்டாகி வீணான சிந்தனைகள் நீங்கி அவனுக்கு தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை உண்டாகி அவன் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு புது வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. சங்கீதம் 103வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலில்
ஆடுவதுமாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எல்லாரும் தேவன் அல்ல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல. இன்னைக்கு எவ்வளவு மனுஷருங்க எதையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறாங்க. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, மர செடி கொடிகளை, கல்ல, மண்ண, பிசாச, மந்திரவாதிய, ஏன் மனுஷனை கூட சாமி சாமி என்று சொல்கிறார். எல்லாரும் சாமி ஆக முடியாது. ஒருவர் தான் சாமி. அவர்தான் இயேசு சுவாமி. அவர்தான் வானாதி வானங்களையும் பூமியையும் இந்த பூமிக்குள்ள அடங்கி இருக்கிற சகலவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், சிருஷ்டி கர்த்தர். நானே தேவன், என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. ஆகவே எல்லாரையும் எல்லாவற்றையும் தெய்வம் என்று சொல்லாம ஒருவரே தேவன், ஒன்றான மெய்தேவனும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். தேவன் மனுஷனாக வந்து தேவனை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் யார், எப்படி இருப்பார், அவருடைய மனதின் விருப்பம் என்ன, அவர் எதற்காக மனிதனை உண்டாக்கினார், இன்றைக்கு மனிதனுடைய நிலவரம் என்ன, மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய் இன்றைக்கு அவன் கெட்டு போனவனாய் இருக்கிறார். கெட்டு போன மனிதனுக்கு மீண்டும் வாழ்வழிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று இயேசு கிறிஸ்து நம்மை குறித்தே அவர் வெளிப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார் என்பதை அறிந்து நாம் அவருக்கு நன்றியாய் செபிக்க வேண்டும். இந்த நாள் முதல் நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் செபிக்க வேண்டும். பிறந்த எந்த மனுஷனும் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. மரித்த பின்பு நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மரித்த பின்பு நாம் எங்கே போவோம், நம்முடைய நித்தியம் என்னவாக இருக்கும், அந்த கவலை அநேகருக்கு இருக்கு இல்லையா? நான் மரித்து போன பிறகு யாரோடு இருப்பேன், எங்க போவேன், அந்த கவலை இன்றைக்கு உங்களுக்கு நீங்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் ஆண்டவராய் சொந்த ரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த பயம் உங்களை விட்டு நீங்கும். இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள் வந்த பிறகு நான் மரித்த பின்பு என் தேவனோடு இருப்பேன், என் இயேசுவோடு இருப்பேன், என்னை உண்டாக்கின தெய்வத்தோடு நான் இருப்பேன். அவரை சந்திக்க நான் ஆயத்தப்படுவேன். என் இஷ்டத்துக்கும் வாழ்ந்து இஷ்டத்துக்கும் சிந்தித்து என் ஜீவித்தை நான் கெடுத்துக் கொள்ள மாட்டேன். அவர் விரும்புகிறபடி அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் செய்தேன், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் செய்தேன், பரிசுத்தமா நான் ஒரு ஜீவியத்தை செய்து அவரை நான் தரிசிப்பேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவரை தரிசிக்க முடியாது. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய அன்றாட ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எனக்கோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில்
காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தான். அவன் எப்படி வாழ்ந்தானா, தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். ஆங்கிலத்தை அப்படி படிக்கிறோம். தமிழ்ல அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம். சஞ்சரித்தான் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவன் மனதில் தேவனோடு வாழ்ந்தான். அவன் மனசெல்லாம் தேவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. அவன் மனசார ஆண்டவரோடு வாழ்ந்தான். அந்த மனசெல்லாம் ஆண்டவர் மேலவே இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய மனது யார் மேல இருக்கிறது? தேவனுடைய விருப்பம் எல்லாம் நாம் நம்முடைய மனதில் அவரோடு வாழ வேண்டும். நம்முடைய மனசுல நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய நேசர் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவரை நம்முடைய மனதிலே நாம் ஏற்றுக்கொள்வோமாக, நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்வோமாக. மேல பாடலாம், ஆராதனை செய்யலாம், துதிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இவைகள் எல்லாம் முக்கியம்தான். ஆனா இவைகளோட அதிக முக்கியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். Matthew's Gospel 15 and verse 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்தார்கள். அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து, தேவன் என்ன சொல்றாரு? வாயில தான் சேர்ந்து இருக்கிறாங்க, வாயில தான் பேசுறாங்க, வாயில தான் பாடுறாங்க, வாயில தான் புகழ்றாங்க. ஆனா இவங்க இருதயம் தூரமா இருக்கு. உங்க இருதயம் தேவனை விட்டு தூரமா இருக்கா, இல்ல தேவனோடு இருக்கா? உங்க இருதயம் தூரமா இருந்து நீங்க எவ்வளவு அழகா பாடினாலும், எவ்வளவு அழகா புகழ்ந்தாலும், ஆராதனை செஞ்சாலும், துதிச்சாலும், ஜெபம் செஞ்சாலும், மற்றவங்க எல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப நல்லா ஆராதனை செஞ்சாங்க, பாடினாங்க, துதிச்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். ஆனா தேவன் அதில பிரியமாக இல்லை. நீங்கள் ஜெபித்தாலும், பாடினாலும், துதித்தாலும், ஆராதனை செய்தாலும் நீங்கள் இருதயத்தோடு செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை பாடி துதிக்க வேண்டும். உங்க இருதயத்தை அவர் கேட்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒருத்தர் தான் இருக்க முடியும். இருதயத்துல ஒருவர் தான் இருக்க முடியும். ஒன்று தேவன், இல்லைன்னா மற்ற யாராவது. எல்லாமே சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது. எல்லாமே சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் வேற. இந்த இருதயத்துல வாசம் பண்ண ஒருவர் தான் பாத்திரர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு சபைக்கு வெளியே நின்றுட்டு அவர் கதவை தட்டுகிறார். இதோ வாசப்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன். ஊழியக்காரனை பார்த்து, விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் வெளியே நின்றுட்டு கதவை தட்டுறேன். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள தேவன் இல்லை, வெளியே நிற்கிறார். அந்த உணர்வும் இல்லாம இன்னைக்கு துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பிரசங்கம் பண்றாங்க. இப்படி பெரும்பாலும் ஜனங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்துல யார் இருக்கிறார்கள். ஒருவேளை சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் இருதயத்துல இருந்தா அவங்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த இருதயத்துல இருக்க வாசம் பண்ண
தகுதியா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இடம் கொடுப்போம், அவரை நாம் வரவேற்போம். ஏனென்றால் இந்த இருதயத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இருதயத்தில் ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? லவ் 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 லவ். அந்த இருதயம் எப்படி துடிக்குது தெரியுங்களா? இயேசு 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 இயேசு. ஏனென்றால் அவர்தான் அந்த இருதயத்தை உண்டாக்கினார். ஆக அந்த இருதயம் இயேசுக்கு சொந்தமானது. ஆகவே இருதயத்தோடு அவரை துதிப்போம், அவரை புகழ்வோம், அவரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம், அவருடைய வார்த்தைகளை பேசுவோம். சிலருடைய நலவரங்க, என்னால தேவனோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை, தேவனை நெருங்கி வாழ முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை, ஜெபிக்க என்னால முடியல, என் அன்றாட ஜீவியத்துல என்னால பாட முடியல, துதிக்க முடியல, ஏதோ சபையில தான் பாடுறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என் அன்றாட ஜீவியத்துல தேவன் இல்லாம இருக்கிறேன், தேவனை துதிக்காம தேவனுக்கு நன்றி செலுத்தாம வாழ்றேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்களானா, அந்த நிலவரத்தையும் அறிந்த தேவன் உங்களுக்கு அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உங்களை உண்டாக்கின தெய்வத்தினிடத்தில் கேட்பீர்களானால், உங்கள் நிலவரத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தீர்களானால், என்னை உண்டாக்கின தேவனே, உம்மோட நெருங்கவோ உம்மோட வாழவோ முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க பாட துதிக்க எனக்கு ஆசைதான், ஆனால் என்னால் முடியவில்லை, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், சத்துரு என்னை கட்டியிருக்கிறார், பிசாசு என்னை கட்டியிருக்கிறார், வீணான காரியங்களை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், உணர்வில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் இருதயம் இருள் அடைந்ததாக இருக்கிறது, இந்த நிலவரத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும், உங்களுடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும், உங்களுடைய வெளிச்சம் மேல பிரகாசிக்கட்டும், உமோட சேர விரும்புகிறேன், உமோட வாழ விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன், நன்றி உள்ளவனாய் ஜீவிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்கள்? ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்களை வாசிப்போம். Acts chapter 10 verse 44 and 45. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். இங்கே புறஜாதியார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். இவங்களுக்கெல்லாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஆண்டவருடைய பிரசங்கங்களையோ அல்லது கூட்டங்களையோ அட்டன் பண்ணவங்க கிடையாது. இங்க முதல் முறையாக இந்த புறஜாதியா பேதுரு பிரசங்கிக்கிற வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த புறஜாதியார்கள் இறங்கின உடனே அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அங்கே பார்க்க முடிகிறது. தேவனை குறித்த அறிவு இல்லை, அவங்க ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இல்ல, தேவனுடைய வசனங்களை கேட்டவங்களா இல்ல. ஆனா முதல் முறையா கேட்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கும் போது எப்படி கேட்டாங்கன்னு சொன்னா விசுவாசத்தோடு கேட்டாங்க. அதை கேட்டு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காதலை கேட்டுட்டு இன்னொரு காதலை விட்டுடல. ஏனென்றால் அந்த வசனங்களிலே அந்த வார்த்தைகளிலே ஜீவன் இருந்தது, ஆவி இருந்தது, அவருடைய இருதயத்தை தொட்டது, அவருடைய ஜீவியம் மாறினது. அவங்க விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டபடினாலே, அதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே ஞானஸ்தானமா எடுக்கல. அதற்கு முன்பாகவே தேவன் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு, அவங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்துட்டு,
அவங்களுடைய பக்தியை பார்த்துட்டு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். இறங்கின உடனே அவங்க பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. பலனில்லாத உங்க மேல தேவனுடைய பலன் இறங்கும். தேவனுடைய பலன் இறங்கும் போது நீங்க பலவிதமான பாஷைகளால தேவனை புகழ்ந்து பேசி அவருக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். பலன் இல்லாதவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். வல்லமை இல்லாதவர்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும். விடுதலை இல்லாதவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே உதவி செய்தார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்று பாருங்க. ஆகவே நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆமா ஆண்டவரே நான் நன்றியா வாழாம இருக்கிறேன், தினதோறும் உங்களுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறேன். அப்படி செலுத்தினாலும் உதடுகளால உண்மை நான் புகழ்றேன். என் இருதயம் தூரத்துல தான் இருக்கு. என்ன மன்னியோ, என் துரோகத்தை மன்னியோ. நீங்க தான் மெய்யான தேவன், நீங்க ஒருவரே தேவன். இயேசு என்ற பெயர்ல இந்த உலகத்துக்கு வந்தீங்க. இந்த துரோகியை, இந்த பாவியை ரட்சித்து புது வாழ்வு அளிக்க வந்தீங்க. ஆண்டவரே என்னை மன்னியுங்க. என் பாவங்களுக்காக சிலுவையில அடிக்கப்பட்டீங்க, தண்டிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரிங்க. ஒரு விஷயம் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வாழ நான் விரும்புகிறேன். உம்மால உண்டாக்கப்பட்ட நான் தூரமா இருக்கிறது எனக்கு நல்லதில்லை. உம்மை அண்டிக்கொண்டு வாழ்கிறது தான் எனக்கு நலம். இன்றைக்கு ஆண்டவரே உம்மை தேடுகிறவனாக, உம்மை நெருங்குகிறவனாக, உமக்காக ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உடைய ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரியும். என் இருதயத்துக்குள்ளே வாரும், என் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண நீர் ஒருவரே தகுதி உள்ளவர், நீர் ஒருவரே பாத்திரர், நீரே ஒன்றான மெய்தேவன். உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட வசனங்களில் எந்த வசனங்கள் எல்லாம் உங்களை தொட்டதோ அந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்க, கீழ்ப்படுங்க. உங்க மேல ஒரு வல்லமை வரும், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், தேவன தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், தேவனை தேடுகிறவர்களா மாறுவீங்க, தேவனை ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறவங்களா, தொழுது கொள்கிறவங்களா மாறுவீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லா அடையாளங்களும் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வரப்போகிறபடினாலே இந்த உலகத்துல பெரிய அழிவுகள்லாம், ஆபத்துக்கெல்லாம் காத்திருக்கிறது. அந்த பேர் அழிவுகள் எல்லாம் உங்களையும் என்னையும் காப்பாற்ற ஒருவரே வல்லவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டும் வரும்போது அவருடைய வருகையில் அவரோடு கூட நாம் போக வேண்டுமானால் நாம் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்ய வேண்டும், தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். அவருக்கு தகுதியாய் இந்த உலகத்திலே நாம் அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், அவருடைய மனதின் விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்ணில கூடி அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். எனக்குள்ள தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நானே தேவன், என்னை அல்லாமல் வேற தேவன் உங்களுக்கு இல்லை என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனா இருக்கிற நாங்கள் குரங்கிலிருந்து வந்தவங்க கிடையாது, தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவன் நீர் எங்களை உண்டாக்கி ஆண்டவரே இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமாய் ஜீவிக்க, ஆண்டவரே உம்மோடு ஜீவிக்க, உம்மை விட்டு தூரமாய் ஜீவிக்கிறது எங்களுக்கு நல்லதில்லை என்று எங்களை நீர் அழைக்கிறே. ஸ்தோத்திரம். அன்போடு எங்களோடு பேசுகிறே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களுக்கு வழியும் இல்லை, சத்தியமும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஆண்டவரே நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது உம்முடைய கிருபையாக இருக்கிறது, உம்முடைய தயவாக இருக்கிறது. ஆண்டவரே மரிக்கிற வரைக்கும் உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. மரித்த பின்போ ஆண்டவரே எங்களுக்கு நீர்தான் ஆண்டவரே நித்திய வாழ்வை கொடுக்க போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய இருதயத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம்,
உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம், ஒருவருக்கே கொடுக்கிறோம். நீரே எங்களை உண்டாக்கினவர், இருதயத்துக்கு சொந்தக்காரர் நீரே. இருதயத்துக்குள்ள ஆண்டவரே நீர் வாரும், நீர் வாசம் பண்ணும். எங்கள் பாவங்களை மன்னியும், உடைய ரத்தத்தாலே கழுவி எங்களை சுத்திகரியும். உடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமக்காக ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் நீர் வரப்போகிறீர். இந்த உலகத்திலே ஆண்டவரே சம்பவிக்க போகிற பேர் அழிவுகளில் இருந்து எங்களை ரட்சிக்க நீர் ஒருவரே வல்லவர். ஆண்டவரே நீர் வரும்போது உம்முடைய வருகையில நாங்களும் காணப்பட, எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு ஆண்டவரே கிருபையை தாரும். ஆண்டவரே பரிசுத்தமா ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். நாம் காணிக்கை கொடுப்பது எல்லோரும் சில தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பல பேர்கிட்ட நான் பார்த்தேன். நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உங்கள் பரிசுல என்ன இருக்குதோ, 2 ரூபாய் இருக்குதா, 5 ரூபாய் இருக்குதா, 10 ரூபாய், அதை போடுங்கள். அருகில் இருக்கும் அவன் 100 ரூபாய் போடுறான், 500 ரூபாய் போடுறாங்க, அப்படி நீங்கள் பார்த்து போட வேண்டாம். ஏனென்றால் வயதானவர் அந்த பெரிய மனுஷி ஆண்டவர் பார்த்தார் அந்த ஆலயத்தில். அந்த அம்மா முடி போட்டுட்டு இருந்ததை தூக்கி அப்படியே கொடுத்தாங்க. அதில் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது. அப்படியாக நீங்களும் காணிக்கை செலுத்தும் பொழுது உங்கள் உள்ளத்தில் இருந்து அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டும். பிறரை பார்த்து நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டாம். அப்படியாக அந்த நேரத்தில் நாம் அவரை துதித்து ஜெபத்தின் மூலமாக பாடி மகிழ்வோம். இப்பொழுது காணிக்கையை கடந்து செல்வோம். ஆண்டவரே, நாம் உள்ளத்திலிருந்து ஆழத்தில் கூப்பிட்டு நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக உங்கள் உள்ளத்தில் எழுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுக்கு சமர்ப்பியுங்கள். அப்படியாக இந்த போசனத்தில் பங்கு கொள்ளும் பொழுது 2 வார்த்தைகள் இருக்கின்றன. நாம் ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் பகிர்ந்து பகிர்வோம். அப்படியாக ஆண்டவருடைய திரு உடலானது, அவருடைய சரீரமானது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய இதயத்தை நான் உட்கொண்டிருக்கிறேன், என் இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்படியாக உங்க ரத்தத்தை நான் உட்கொள்ளும் பொழுது என்னை முழுவதும் உமது ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தின் வழியாக நாம் துதிப்போமாக. ஆனால் நடுக்கடலில் அந்த மீன் பிடிக்கும் அந்த நடுக்கடலில் மோசே, ஆண்டவர் என் பின்னே வா, என் மீது உனக்கு விசுவாசம் இருந்தால் இறங்கி வா என்றார். மோசையின் ஜெபிக்கணும், சமுத்திரத்தில் நடக்கணும், மோசை
சிங்கத்தை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கோமா? சிந்தித்து பாருங்கள். அந்த சிங்க கெபியில் தானியேலானவரை ஆண்டவர் அந்த சிங்க வாயை கட்டி போட்டார். அதே போல தாவீதானவர் சங்கீதத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் அனைத்தையும் எழுதியவர் தாவீதானவர். அந்த பாடல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடல்கள் சிந்தித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சாத்தான் அவன் எவ்வளவு சோதித்தார், கர்த்தர் உங்களை இறுக பிடித்துக் கொண்டு அமர்த்திக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். அவருடைய அழகான கண்களால் உங்களை ஒவ்வொருவரையும் தொடர்புகின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவது இன்றைய உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் தேவைகள் ரத்திப்பாக கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பூசிடுவார். நீங்கள் அப்படியாக என்ன கேட்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். தகப்பனே, என்னிடத்தில் இருக்கும் அசுத்தாவிகள், அசுத்த கிளைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறிட்டும். அக்கினி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் தொடுவார். இந்த நேரத்தில் நாம் காணிக்கையை கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்வோமாக. காணிக்கைகளை பாசங்களை பாருங்கள் வழங்குவார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர் தம் சீடர்களுக்கு காட்டிக் கொடுக்கப்பட போகிற அந்த நாளிலே அவர் தன்னுடைய சரீரமாக அப்பத்தையும் தன்னுடைய இரத்தமாக திராட்சை ரசத்தையும் அவர் நமக்கு இந்த பூமியிலே கடைப்பிடிக்க நமக்கு அவர் அளித்த ஒரு தயவாய் இருக்கிறது. ஆகையால் இதில் பங்கு கொள்ள அநேகர் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இது தகுதியாகும். இல்லாவிட்டால் உங்களுக்கு பாவமும் சாபமாக மாறக்கூடும். ஆகையால் திருமுழுக்கு எடுத்தவர்கள், முழு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரமே பங்கு கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். உலக ரட்சகரே, எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டு திரு ரத்தம் சிந்தி உண்மையே எங்களுக்கு கையளித்தீர். உம்முடைய பரிசுத்த கரங்களினால் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த பூமியிலே அநேகர் பாவிகளாய் இருக்கிறோம். அந்த காலத்தில் சிக்கியிருக்கிறோம். ஆனாலும் நீர் உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை வெளிச்சத்திற்காக அழைத்திருக்கிற தேவன்.
உம்மை நோக்கி பார்க்க எங்களை நீர் அழைத்திருக்கிற தேவன். கடந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்தோமோ எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் இந்த வேளையிலே உம்முடைய இந்த பிற்கப்பட்ட சரீரமாக இந்த அப்பத்தையும் திரு ரத்தமாக உம்முடைய சரீரத்திலே நீர் சிந்தினதையும் நாங்கள் ஆண்டவரே உமக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை மறவாது ஏற்றுக்கொள்ளும். இந்த வேளையிலும் கூட மறந்து போன காரியம் ஏதாவது இருப்போமானால் நீர் தாமே எங்களை உம் ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் என்று மாறா ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாம் ஒரே குடும்பமாக இந்த சரீரத்தையும் அவர் பிற்கப்பட்ட அந்த குறிப்பையும் அவர் சிந்தின ரத்தத்தின் குறிப்பையும் இந்த இடத்திலே நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட திராட்சை ரசத்தின் மூலமாக நாம் பங்கு பெறுவோம். இப்பொழுது கடைசியாக நாம் நன்றி பாடலை பாடி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிறகு சின்ன ஒரு கேக் கட்டிங் இருக்குது, அப்புறம் திருவிருந்து இருக்குது. உணவை நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் கொண்டு வேண்டும். கரத்தை பிடித்தே
அனைவரும் கண்களை மூடுங்கள். ஆண்டுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக இந்த 2 நிமிடம் நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சகல ஆறுகளின் தேவன். உமது மென்மையான தொடுதல் தேவைப்படுவதால் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களால் எங்களை அரவணைத்து எங்கள் இருதயங்களை அமைதிப்படுத்தும். தேவைப்படுபவர்களுக்கு நீர் ஆறுதல் அளித்தது போல எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு நீர் ஆறுதல் அளித்தருளும். எல்லா புரிதல்களும் மேலான உமது சமாதானம் எங்கள் இருதயங்களையும் மனதையும் காக்கட்டும். எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி அவற்றை விட்டு விலகி சிலுவையில் தியாகத்தின் மூலம் உமது மன்னிப்பை தேடும் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவும். உத்தம ஆண்களாகவும் உத்தம பெண்களாகவும் இருக்கவும் எங்களுக்கு இருப்பவற்றுடன் திருப்தி அடையவும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவும். இந்த நாட்களில் மோசடிகளை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். மேலும் சில கிறிஸ்தவ தலைவர்களும் அதில் ஈடுபட்டுள்ளவர் என்பதை அறிந்து நாங்கள் கிருபையின் நாட்கள் முடிந்து விட்டது, நியாய தீர்ப்புகள் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆண்டவரே, எங்கள் அற்புதமான இரட்சகரின் பிரசனத்தை எப்போதும் நாங்கள் தேடவும், பேரானந்த நாளில் சோத்தரிக்கப்பட்ட எங்கள் இரட்சகரை முகமுகமாய் தரிசிக்க எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் கடைசியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர் பிலிப் அவர்களை நாம் அன்போடு அழைப்போம். காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீரும் அதை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை காண உதவி செய்யும். நீர் 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அப்படியாக அவர்கள் உம்மை போற்றி கூட நீர் கிருபை செய்யும். என்று மாறா பரிசுத்த ராஜாதி ராஜாவாகிய உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பெறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை என்னென்னும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்ம நடத்துகிற ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் கிறிஸ்துவோடும் என்று நிற்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் விரைவில் ஹார்வெஸ்ட் மூலமாக 6 ஆண்டு கழித்து 7ஆம் ஆண்டு அடியெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் நீங்கள் அமர்ந்து கொள்ள முடியும். அசுத்தாவிகள் உலாவிக் கொண்டதான் நீங்கள் உட்கார மாட்டீர்கள். அவங்க எழுதிட்டே இருப்பாங்க, எதனா அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான், வெளியே போய் பேச சொல்லுவான். இப்போ மொபைல் இருக்குது. அதனால் இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் நம்பலாம், நம்ம வந்தா சர்வீஸ் கட்ட சர்ச்சை பார்த்தோம், கேக் கட் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நம்பலாம். இல்லை, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். இல்லைன்னா நீங்க உட்கார மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க. டைம் ஆயிடுச்சு, அது ஆச்சு, போயிட்டே இருப்பீங்க. இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக காத்து வழிநடத்துவார். அப்படியாக நீங்கள் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மூலமாக என்னுடைய ஆலயத்திற்கு, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய பாடல்களை கேட்டு, அவருடைய போசனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் கர்த்தர் தாமே உங்கள் அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். அப்படியாக இந்த ரிவைவல் ஆஸ்திரேலியிலிருந்து 2-3 நாட்களிலிருந்து எனக்கு உதவிய சகோதர சகோதரிகளுக்கும் என்
அருகில் இருக்கும் அந்த குடும்பத்திற்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் 4 ஆண்டுகளாக அவர்கள்தான் என்னை தாய்க்காகவும் தந்தையாகவும் சகோதரிகளாகவும் என்னை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இதை நான் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, ஆண்டவர் என்னை ஏற்படுத்திக் கொண்டார். என்னுடைய மகளுக்கு அந்த குடும்பத்தை நான் கொடுக்கின்றேன் என்று அவர் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக என்னை அவர்களுக்கு சமர்ப்பித்தார். அப்படியாக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 4 ஆண்டுகள் என்பது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வாரமும் அந்த நாட்களை கடக்கும் பொழுது நான் எப்படி வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை இம்மட்டும் காத்து என்னை வழிநடத்ததற்காக நன்றி செலுத்தி, என்னிடத்தில் யாரெல்லாம் அன்பாய் இருந்து அரவணைத்து என்னை வழிநடத்தினார்களோ அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்காகவும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேலைகள் ஆரம்பித்த சில வேலைகள் இருந்தது. அந்த வேலைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய சகோதரி சந்திர அவர்களையும் தீபா அவர்களையும் மனஜாத்தி அவர்களையும் மற்றும் 2 சகோதரி கலா இவர்கள் அனைவரும் என்னோடு தினந்தோறும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். என்னுடைய அன்புக்கு அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த அன்பு நான் கொடுப்பதல்ல, ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனிதனிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மனிதனிடத்தில் அன்பு என்பது குப்பை தூசிதான். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பை கொடுக்கும் பொழுது அங்கிருந்து அந்த உண்மையான அன்பு வரும். அப்படியாகத்தான் நான் இந்த ராமாயணத்தில் 7 வருடம் கழித்து 8 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் கணவர் இல்லாமல் 4 முடிந்து 5 வருடமாக நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உலகத்துக்கு தனிமை, ஆனால் என்னோடு கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நான் நன்றி செலுத்தி இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 6ஆம் ஆண்டு கழிந்து அடியெடுத்து 7ஆம் ஆண்டில் கடந்து கொண்டிருக்கின்றதற்காக நான் ஆண்டவருக்கு முக்கியமாக முதலாவதாக நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது சிறிய கேக் கட்டும் இருக்கிறது. பிறகு நமக்கு உணவை பகிர்ந்து கொள்வோம்.